சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தாமரை கழுத்துல ஆறுமுகம் தாலி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஆறுமுகத்தை பார்த்தா போலீஸ் புடிச்சிட்டு வந்துறாங்க. ராஜாங்க வீட்டுல பணத்தை திருடுன கேஸ்ல ஆறுமுகம் மேல சாவித்திரியும் தாமரையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் சேதுவும் கருப்பும் பார்த்தா ஆறுமுகத்தை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. ஆறுமுகம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இருக்காரு. ஆறுமுகத்தை பார்க்க ஆறுமுகத்துடைய ஃப்ரெண்ட் எல்லாம் வராங்க. அப்பதான் பார்த்த ஆறுமுகம் நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்ல ஆறுமுகத்தோட ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, உனக்கு இதெல்லாம் தேவையாடா? பாரு, அவங்களே பணம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு இப்ப உன் மேல திருட்டு பலி போட்டுருக்காங்க. அதுவும் பெரிய இடம் வேற. அமைச்சர் இடத்துல பணத்தை திருடுனா உன்னை சும்மா விடுவாங்களா? எப்படிடா மாப்பிள்ளை, நீ எப்படி வெளியே வரப்போற? அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகத்தோட ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்கவும், மச்சான், நான் சொல்றத நீங்க கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது மச்சான். நீங்க தான் வெளியே இருந்து ஏதாவது பண்ணணும். பணத்தை கையில கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு கடைசில என் மேலேயே திருட்டு பலி போட்ட அந்த சாவித்திரி தாமரையும் நல்லாவே இருக்கக்கூடாது. அந்த தாமரை கழுத்துல சேது தாலி கட்டவும் கூடாது. சேது தாலி கட்ட போற கனவுலதான் அந்த தாமரை திரிஞ்சுகிட்டு இருப்பா. அவளுடைய கனவுல மண்ணளி போடணும். அதுவும் இந்த சாவித்திரி எப்படியாவது சேதுவை தன்னுடைய மகளுக்கு கட்டி வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சுகிட்டு இருக்கா. இதை நம்ம நடத்தவே விடக்கூடாது. நீங்க சரியான நேரத்துக்கு அந்த கல்யாண பொண்ணை நீங்க கடத்தணும். தாமரையை கடத்திட்டா மட்டும் போதும். கல்யாணமும் நின்றும் தாமரை கழுத்துல சேது தாலி கட்டவும் முடியாது. அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். வெறும் 5 லட்சம் ரூபாய்க்காண்டி என்னைய போலீஸ்ல புடிச்சு கொடுத்த இவ இனிமேலு இவ எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும். அவ கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். அவளுக்கு நான் தாலி கட்டுனேன்னா அந்த வீட்ல சொத்து அவ்வளவு இருக்கு. அதுல பாதி சொத்தாவது என் பேர்ல வராது. அவள் பேர்ல வந்துச்சுன்னா அது என் பேர்ல வந்த மாதிரிதானே. காலம் முழுக்க அவ எனக்கு பொண்டாட்டியா இருந்தான்னா நான் எந்த வேலைக்கும் போக தேவையில்லை. பெரிய வீட்டு மாப்பிள்ளையா ஆயிருவேன். நான் நினைச்ச மாதிரி சொகுசாவும் இருக்க முடியும். காசு பணம் அப்படின்னு சொல்லி நல்லா தெரியவும் முடியும். அதனால எனக்கு இனிமேலு அந்த தாமரை தான் பொண்டாட்டி. அந்த சாவித்திரிதான் எனக்கு மாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பேசவும், என்னடா மாப்பிள்ளை, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லவும், அதெல்லாம் நடக்கும்டா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. சேது தாமரை கழுத்துல தாலி கட்டவே கூடாது. சேதுவுடைய பொண்டாட்டி ரொம்ப நல்ல பிள்ளைடா. அந்த பிள்ளை பாவம். அப்புராணி அந்த பிள்ளை மேல பழியை போட்டு இந்த தாமரை இன்ன வரைக்கும் அந்த வீட்ல நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கா. இவதான் தப்பு பண்ண. இவ எப்படி அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகலாம்? இவ மருமகன் ஆகவே கூடாது. அதனால அந்த பொண்ணை எப்படியாவது கடத்திருங்க. தாமரையை கல்யாண அன்னைக்கு எப்படியாவது கடத்தினா மட்டும் போதும். கல்யாணம் நின்னுரும். இது நமக்கு போதும் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் சொல்லவும், அப்பதான் பார்த்தா ஆறுமுகத்தோட ஃப்ரெண்ட் எல்லாம் கேக்குறாங்க, அந்த ப்ளே நாங்க பார்த்ததே இல்லையா? எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்கவும், நான் ஒருத்தரை சொல்றேன், அவர்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க. அவர் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏற்கனவே தயாராதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் பார்த்தா தமிழுடைய அப்பா செல்லப்பாண்டிய சொல்றாரு. செல்லப்பாண்டிய போய் ஆறுமுகத்துடைய பிரண்டும் பாக்குறாங்க. நீங்க எல்லாம் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும், இந்த மாதிரி ஆறுமுகத்துடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விவரம் எல்லாத்தையும் பார்த்தா செல்லப்பாண்டி கிட்ட சொல்லவும், நாங்க கல்யாண பொண்ணை கடத்துறதுக்காகத்தான் வந்திருக்கோம். கல்யாண பொண்ணு யாருன்னு மட்டும் எங்களுக்கு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்துடைய ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்கவும், நல்லா இருப்பீங்க. முதல்ல அவளை கடத்திட்டு இங்க இருந்து எங்கேயாவது கடத்தி தூக்கிட்டு போங்க. அப்பதான் என் மக வாழ்க்கை நல்லபடியா காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி பார்த்தா, நான் அந்த பொண்ணை உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன்.
வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி பார்த்தா தாமரையை அடையாளம் காட்டிறாரு. தாமரையை பார்த்த ஆறுமுகத்தோடைய ஃப்ரண்ட் எல்லாம் பார்த்தா தாமரையை மயக்க மருந்து கலந்து எப்படியாவது தாமரையை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க.